அஞ்சுகத்தாய் பெத்தெடுத்த அஞ்சடி சிங்கம். கடவுளுக்கு கொடுத்து பக்தனாக இருப்பதை காட்டிலும் ஏழைக்கு கொடுத்து கடவுளாக இருந்து விட்டு போகலாம் என்று சொன்னவர் அந்த மனிதர். பெரிய தலைவர்களே, ஒப்பனை பண்ணா யாரு வேணா ஹீரோ ஆகலாம், கற்பனை பண்ணா கூட என்னுடைய கலைஞர் ஆக முடியாது. அந்த கலைஞர் ஒருங்கின்ற திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவர் கோட்டம் கட்ட வேண்டும், வள்ளுவனுக்கு சிறை எடுக்க வேண்டும் என்று எந்த தமிழ் அறிஞர்களும் கோரிக்கை வைக்கவில்லை. கணினி என்பது முழுமையாக அனைவருக்கும் சென்று சேர்வதற்கு முன்பாக எங்களுக்கு ஒரு டைடல் பார்க்க வேண்டும் என்று எந்த மாணவ சமுதாயமும் கொடி பிடிக்கவில்லை. தன்னுடைய பிள்ளையும் இலவசமாக பேருந்திலே பயணம் செய்து பள்ளிக்கூடம் சேர்ந்து பாடம் படிப்பான் என்று எந்த பெற்றோர்களும் நினைத்து பார்க்கவில்லை. ஒட்டுமொத்தமாக நுழைவுத் தேர்வு என்பதை ரத்து செய்யப்பட்டு தாம் பிள்ளைகளும் மருத்துவர் ஆவார்கள் என்று எந்த கிராமப்புறத்தை சார்ந்திருக்கின்ற பெற்றோர்களும் நினைத்து பார்க்கவில்லை. கல்வி என்பது மேம்படுத்தப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளும் அமெரிக்கா நாடு வரைக்கும் சென்று கை நிறைய சம்பாதிப்பார்கள் என்று எந்த கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற ஏழை பெற்றோர்கள் நினைத்து பார்க்கவில்லை. சென்னை என்பது ஆட்டோமொபைலுடைய நகரமாக மாற வேண்டும் என்று எந்த பொருளாதார நிபுணர்களும் சொல்லவில்லை. புதிதாக கண்டுபிடிப்பு, தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு என்பது தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று எந்த பொறியாளர்களும் சொல்லவில்லை. ஆனால் இவை அனைத்தும் நடந்தது. அதற்கு காரணம் ஒருவர். அவர்தான் அஞ்சுகத்தாய் பெத்தெடுத்த அஞ்சடி சிங்கம். கடவுளுக்கு கொடுத்து பக்தனாக இருப்பதை காட்டிலும் ஏழைக்கு கொடுத்து கடவுளாக இருந்து விட்டு போகலாம் என்று சொன்னவர் அந்த மனிதர். பெரிய தலைவர்களே, ஒப்பனை பண்ணா யாரு வேணா ஹீரோ ஆகலாம், கற்பனை பண்ணா கூட என்னுடைய கலைஞர் ஆக முடியாது. அந்த கலைஞர் ஒருங்கின்ற திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.